வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து எறா குழம்பு வைக்கலாம் வாங்க. சேமக்கிழங்கு போட்டு எறா குழம்புங்க. சேமக்கிழங்கு எறா குழம்பா, இது ஒரு வீடியோவாக போடுறீங்கன்னு நினைக்காதீங்க. எத்தனையோ பேருக்கு தெரியாத கூட இருக்கும். சேமக்கிழங்கு எறா குழம்பு போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. இது மாதிரி சேர்த்து வறுத்து தான் சாப்பிடுவாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றுக்கோங்க. சட்டியில் கடுகு, சீரகம், வெந்தயம், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. எப்போவுமே எறாவுக்கு பூண்டு, மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. எறா வந்து வாங்குவேன்னு சொல்லுவாங்க. வெங்காயம் வதக்குனது தக்காளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக வேணுமென்னா கூட குழம்பு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் ஆள் அதிகமாக இருக்கிறாங்க. இது வந்து 1/2 கிலோ எறாங்க, 50 ரூபா. பூச்சி எறா அதுதாங்க குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூச்சி எறா புளி வந்து கரைச்சிக்கணுங்க. கரைச்சிட்டு அதில் மிளகுத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இது கரைச்சி விட்ட குழம்பு தாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரே மாதிரியே செய்யாத டிஃப்ரெண்ட்டாக இந்த எறா போட்டு எறா நல்லா வதங்கினதே குழம்பு ஊற்றிக்கோங்க. எங்களது புளி வந்து பழைய புளி தாங்க. செடியில் வருஷத்தோடு வருஷம் தாங்க நாங்கள் புளி. எங்களுக்கு நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம். சேமக்கிழங்கு வந்து இந்த ரவுண்டு ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி போட்டோம்னா காரம் சீக்கிரமாக பிடிக்கும், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலரி கொடுத்துட்டு சிம்மில் வைங்க. சேம்பக்கிழங்கு வந்து அடி பிடிக்கும். ஒரு கொதி வரட்டுங்க. குழம்பு நல்லா சுண்டி வந்துச்சு. சேமக்கிழங்கு போட்டு ஒரு கொதி வந்து தான் இறக்கிடுங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சேப்பக்கிழங்கு குழம்பு எறா போட்டு மீன் வறுவலுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. சேப்பக்கிழங்குக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுத்துரும் இந்த எறா.